அதெல்லாம் முடிச்சிட்டீங்கன்னா இந்த பக்கம் வந்து கட்டு, லாஸ்ட்ல கட்டு. சார் முடிஞ்சது சார். சரி சரி. என்னடா தனியா சைக்கிள்ல பேசிட்டு இருக்க? ஆஹா, பூச்சி செடியில இருந்து. இவன் எப்ப பார்த்தாலும் வித்யா கிட்டே பேசிட்டு இருக்கான். சரியில்லையே, அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடுமே. எல்லாருக்கும் கொடுத்தாச்சு மேடம். விஜய், உங்க அப்பா எங்க? ரெடி ஆயிட்டு இருக்காருமா. சஞ்சய் சார். வாவ், சஞ்சய் சார் வேட்டி சட்டையில புது மாப்பிள மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. சீக்கிரம் மாப்பிள்ளையாக போறவன் தானே, அதான் இப்பவே மாப்பிள்ளை தலை வந்துருச்சு. வாட்ச் நல்லா இருக்குடா. எப்ப வாங்குன? இந்த வாட்ச முன்னாடி உன் கையில பார்த்ததே இல்லையே. எப்படா வாங்கின? சார் புதுசா இருக்கு. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கட்டுங்களா சார்? எங்க சார் வாங்கினீங்க? அது பர்த்டேக்கு யாராவது கிஃப்ட் பண்ணாங்களா? ஆமா, என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தன் கிஃப்ட் பண்ணா. உனக்கு இந்த வாட்ச் ரொம்ப அழகா இருக்கு சஞ்சய். இனி எப்பவும் இது உன் கையிலேயே இருக்கட்டும். சரிம்மா. மாதவன், நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. வீட்ல வேலை செய்யறவங்களை எல்லாம் ஓகே மேடம், கூப்பிடுறேன். அம்மா, ஒரு அர்ஜென்ட் கால், பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்குள்ள வந்து. ஓகேம்மா. வெளியில கோலம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சரி வா. என்ன சஞ்சனி, வீட்ல எல்லாரும் இருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம தனியா சந்திச்சு பேசினா மாட்டிக்க மாட்டோமா? நீ கண்ணை மூடு. எதுக்கு? நான் சொல்றேன்ல, கண்ணை மூடு. கையை நீட்டு. நீட்டு. நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது, சரியா? இப்ப கண்ணை திறந்து பாரு.
பிடிச்சிருக்கா? மானசாவும் இந்த வளையல் தானே போட்டிருக்கா? ஆமா. ஆனா உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஆக்சுவலா அதுவே நான் உனக்காக எடுத்தது தான். அம்மா பார்த்ததும் வேற வழி இல்லாம வளையல் மனசாவுக்குன்னு சொல்லிட்டேன். ஓ வேண்டாம் சஞ்சய், ஒரே மாதிரி நாங்க 2 பேரும் வளையல் போட்டிருந்தா பிரச்சனை ஆயிடும். ஒரு பிரச்சனையும் ஆகாது. இதே வலையில எத்தனையோ பேர் போட்டிருப்பாங்க. எல்லார் கூடவும் போய் மனசா சண்டை போடுவாளா என்ன? இல்ல சஞ்சய் வேண்டாம். ம்? இப்ப நீ இந்த வலையில போட்டுக்கலனா நான் இந்த வாட்சை கழட்டிடுவேன். சஞ்சய் ஆசை ஆசையா வலையில எடுத்து கொடுத்தா எப்படி இருக்குன்னு கூட சொல்லாம அதை கழட்டுறாங்கிற. பிடிச்சிருக்கா? நீ ஆசையா எதை வாங்கி கொடுத்தாலும் எனக்கு பிடிக்கும். நேரம் ஆயிடுச்சு. கீழே எல்லாரும் என்ன தேடுவாங்க. போறேன். இவளுக்கு தங்க வளையல் வாங்கி கொடுக்குறியா? இந்த வளையல வச்சு இவ கதையை முடிக்கிற. இந்த தடவை நீ தப்பிக்கவே முடியாது வாணி. மேடம் ஆரம்பிக்கலாமா மேடம்? ஆரம்பிக்கலாம். விஜய், அப்பா நீங்களும் அம்மா கூட வந்து நில்லுங்கப்பா. நான் எதுக்குடா? அவதானே எல்லாத்துக்கும் முதலாளி. அவளே கொடுக்கட்டும். வேதாவே விருப்பப்படுறா, வந்து நில்லுங்களே. பரவாயில்ல, இருக்கட்டும். அப்பா வந்து நில்லுங்கப்பா. அப்பா வாங்கப்பா, வருஷம் வருஷம் நீங்க 2 பேரும் சேர்ந்து தானே கொடுப்பீங்க. வாங்கப்பா. வாங்கப்பா அப்பா சொல்றேன் வாங்க. வாங்கப்பா. மேடம் ஆரம்பிக்கலாமா மேடம்? ஒவ்வொருத்தர வாங்க. சரிங்க சார். இந்த வேதா வாங்கிக்கங்க. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். ஸ்கூல் பசங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்காங்க? அம்மா நான் தான் வர சொன்னேன். எதுக்கு? அம்மா இவங்கெல்லாம் இந்த ஏரியாவுல கூலி வேலை செய்யறவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட பசங்க. இவங்க பக்கத்துல இருக்கிற ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க. இவங்க பேரண்ட்ஸோட வருமானம் வெறும் சாப்பாட்டுக்கும் வாடகைக்குமே சரியா போயிடுது. ஒரு பென்சில் பேனா வாங்கணும்னா கூட பல நாள் காத்திருக்கணும். படிக்கிற ஆர்வம் இருக்கிற பசங்களுக்கு வறுமை ஒரு தடையா இருக்க கூடாது இல்லம்மா. அதான் அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு படிப்புக்கு தேவையான நோட், பேனா, புக்ஸ் எல்லாமே வாங்கி வச்சிருக்கேன். இனி எல்லா வருஷமும் நாம இதை பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கோமா. தானம்ங்கிற பேர்ல நாம எதை கொடுத்தாலும் கண்டிப்பா அதெல்லாம் ஒரு நாள் தீந்து போயிடும். கல்வி மட்டும்தான் எப்பவுமே அழியாத சொத்து. இருக்கிறதுலயே பெரிய புண்ணியம் படிக்க வாய்ப்பில்லாதவங்களுக்கு படிக்க உதவி செய்யறதுதான். அத நீ புரிஞ்சு வச்சிருக்க. என் பையங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டடா. சஞ்சய் சூப்பர். தேங்க்ஸ் அண்ணி. அம்மா எடுத்து கொடுங்க. இது உன் பிளான் தானே? ஆமாமா. நீயே வந்து உன் கையால கொடு. இல்லம்மா நீங்களே கொடுங்க. கொடுப்பா. வா, உன் கையால கொடு. வாங்கிக்க. தேங்க்யூ அங்கிள். பாய். பாய். சஞ்சய், அம்மா
உனக்கு நம்ம இன்ஸ்டிடியூட்ல பொறுப்பு எடுத்துக்கிற பக்குவம் வந்துருச்சு சஞ்சய். பெருமையா இருக்குடா. அக்கா பூஜைக்கான வேலையை சரி வேதா, பார்க்கலாம். பார்க்கலாம். வா. வித்யா ம் இங்க வாமா. சொல்லுங்க மாமா. மறைக்காம உண்மையை சொல்லு. என்ன உண்மை மாமா? ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்க்கு இந்த புத்தக நோட்டெல்லாம் கொடுக்கறதுக்கு பிளான் போட்டது யாருன்னு சொல்லு. ஆ, உங்க பையனோடது தான் மாமா. ம். எனக்கு தெரியும் வித்யா, நீ போட்ட பிளான் தானே. ஆமா மாமா. படிப்பு விஷயத்துல உன் மாமியாரையே ஓவர்டேக் பண்ணிடுவ போல. வேதாவுக்கு ஏத்த மருமக நீதான். அது அவளே சீக்கிரம் புரிஞ்சுக்குவா. அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் கரெக்டா இருக்கு, எதுவும் ப்ராப்ளம் இல்லையே? எல்லாம் கரெக்டா இருக்குப்பா, அதான் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேப்பா. எல்லாரும் உட்காருங்க. கணவன் மனைவியை சேர்ந்து ஜோடியா உட்காருங்க. அப்பா, நீங்க ரெண்டு பேரும் நீங்க வந்து உட்காருங்க. உட்காருங்க. ஆமா. அம்மாவோட உட்காருங்க. அம்மாவும் நீங்களும் சேர்ந்து உட்காருங்கப்பா. மேக்னா நீ போய் உட்காரு. சரிம்மா. என்ன ஒன்னும் இல்ல. ஏய் மேக்னா, என்னடி இந்த பேண்ட போட்டுட்டு உட்கார முடியலையே. என்ன மேக்னா இது? என்ன ட்ரெஸ் இது? புடவெல்லாம் கட்டிட்டு வந்து நிக்க மாட்டியா? மாடர்ன் ட்ரெஸ்ல வந்து நிக்கிற. தரையில உட்காரணும்னு யோசிக்கல. தரையில உட்கார்றது பிரச்சனை இல்ல. பூஜைக்கு எந்த மாதிரி ட்ரெஸ் போடணும்னு ஒரு வரமுறை இருக்கு. அது கூட தெரியாதா உனக்கு? என்ன திலகா இது? நீயாவது சொல்லக்கூடாதா ட்ரெடிஷனல் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு தான் வரணும்னு? ச்சீ, ஏன்டி இப்படி பண்ற? உன்கிட்ட என்ன புடவையா இல்ல? சாரி வேதா, கொஞ்சம் மாடர்னாவே வளர்ந்துட்டாளா? மாடர்னுங்கிறது மனசுல இருக்கணும். நம்ம கலாச்சாரத்தை மதிக்கிறதுல அது தெரியணும். சாரி ஆண்டி. பரவாயில்ல விடுங்கம்மா. நீங்க ஏமா நிக்கிறீங்க? வந்து உட்காருங்கம்மா. இவங்க உங்க வீட்டு பொண்ணு தானே? ஆமாமா, எங்க வீட்டு பொண்ணுதான். வித்யா உட்காரு. வித்யா வித்யா, சஞ்சய் பக்கத்துல போய் உட்காருமா. போய் உட்காரு. உட்காருமா. போய் பக்கத்துல உட்காரு. உட்காருமா. அட உட்காருமா. என்னங்க சஞ்சய் பக்கத்துல உட்கார்றா? வீட்ல இருக்கிற எல்லாரும் வந்துட்டாங்களா? மானசா இன்னும் வரல.
ஆமா, மானசா எங்க? பூஜை நடக்கிற நேரத்துல எங்க போன அவ? அவ ரூம்ல தான் இருப்பா. நான் போய் கூட்டிட்டு வரேன். ஓம் காமசாரிண்யே நமஹ ஓம் பாபபரிண்யே நமஹ ஓம் கீர்த்தியே நமஹ ஓம் ஸ்ரீயே சுவாமி. நமஹ. என் பொண்ணு வந்ததுக்கு அப்புறம் பூஜை ஆரம்பிச்சுக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பூஜையை முடிக்கணும். கொஞ்சம் சீக்கிரம் வந்தா நல்லா இருக்கும். வந்துருவா. மனசா, மனசா, அங்க எல்லாரும் உனக்காக பூஜையை ஆரம்பிக்காம வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீ கீழே வராம என்ன பண்ணிட்டு இருக்க? அண்ணா எனக்காக வாங்கி கொடுத்த வளையல காணும் மேகனா. என்ன சொல்ற? ரூம் ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்ல. அப்போ நான் சந்தேகப்பட்டது கரெக்ட் தான். என்ன வளையல் ஒன்னும் காணாம போல மனசா, திருடு போயிருக்கு. என்ன சொல்ற மேக்னா? யார் திருடுனா? நீயே வந்து பாரு, வா. ஓம் கீர்த்தியே நமஹ ஓம் ஸ்ரீயே நமஹ ஓம் கிருத்யே நமஹ ஓம் சித்யே நமஹ ஓம் ஹ்ரியை நமஹ ஓம் வித்யாயே நமஹ ஓம் சத்தத்யே நமஹ ஓம் வாணியோட கைய பாரு. ஓம் வித்யாயே நமஹ ஓம் ராட்சே நமஹ உன் வளையல திருடி போட்டுட்டு எவ்வளவு சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்க பாரு. ஓம் சாந்தியே நமஹ ஓம் க்ஷமாயே நமஹ ஓம் தயாயே நமஹ ஓம் அஞ்சனநாசித்யே நமஹ ஓம் மோகநாசித்யே மானசா, இவ்வளவு நேரம் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருந்த? நேரமாச்சு, வந்து உட்காரு. ஹென்றி, எந்திரடி. மனசா, என்ன பண்ற? எந்திரினா எந்திரி. என் மேல ஏன் மனுஷன் இவ்ளோ கோவமா இருக்க? ஒண்ணு மனசா, அப்பா, இதுல நீங்க தலையிட்டீங்க, நான் என்ன செய்வேனே எனக்கு தெரியாது. எவ்வளவு தைரியம் இருந்தா உங்க அப்பாவையே கை நீட்டி பேசுவேன். அம்மா கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. பின்னடா அப்பாவையே கை நீட்டி பேசுறா? அவருக்கும் எனக்கும் 1000 இருக்கும். ஆனா இந்த வீட்ல அவரை எதிர்த்து பேசுற உரிமை யாருக்கும் இல்ல. சொல்லு, என்ன உன் பிரச்சனை? எதுக்கு நீ வித்யாவை அடிச்ச? இல்ல ஆண்டி. மேக்னா, நான் இங்க பேசிட்டு இருக்கேன். உன்கிட்ட யாராவது ஏதாவது கேட்டாங்களா? சாரி ஆண்டி. சொல்லு, ஏன் அப்படி பண்ண? இங்க வா, பாருங்கம்மா. இது என்ன? இந்த வளையல் யாரோடது? ஆமா, இது உன் அண்ணன் சஞ்சய் உனக்கு வாங்கி கொடுத்த வளையல் தானே?
ஆமா அதே வளையல் தான். அந்த வளையல் எப்படி இவ கையில வந்தது? நான் இந்த வளையல காணோன்னு ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கேன். இவன் என் வளையல திருடி கையில போட்டுட்டு பூஜையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான். அது பார்த்து எனக்கு எப்படி இருக்கும்? மனசா, யார பார்த்து திருடின்னு சொல்ற? இவ திருடிதான்.